சரிம்மா. ஆரம்பிக்கல. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த அரும்பிறவியில் முன் வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி, ஒரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். உலக சமுதாய சேவா சங்கம் நார்வே டென்மார்க் இணைய வழி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். மேலும் இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக தெரிவித்து மகிழ்கிறேன். ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் பேரறிவோடு நம் சிற்றறிவை இணைத்துக் கொண்டு அவ்வறிவை நம்மை வழிநடத்த சங்கல்பம் மேற்கொள்வோம். வாழ்க வளமுடன். மேலும் வரவேற்புரை நல்கிய அருட்செல்வி பகீரதி அம்மா அவர்களுக்கும் இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு துரிய தவத்தை ஆழமான முறையில் அருமையாக அமைதியாக நடத்தி கொடுத்த அருள்நிதி நேசமலர் அம்மா அவர்களுக்கும் நன்றி உரை வாழ்த்துறை வழங்க இருக்கும் அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும் உலக நல வாழ்த்து பாட இருக்கும் வேதாத்திரிய உறவுக்கும் என்னுடைய நன்றிகளை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். நம்ம இன்றைய சிந்தனை தலைப்பு ஏறு போல நட. பாரதியாருடைய தலைப்பு. மகாகவி சுப்பிரமணிய பாரதி அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வருது அவருடைய அந்த கம்பீரமான தோற்றம், அந்த வீரவேசம், வீர ஆவேசம். அதுதான் நமக்கு சின்ன வயசுல இருந்தே ஞாபகத்துக்கு வரும். இந்த இடத்துல ஒரு செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாரதியார் சுதேசமித்திரம் பத்திரிகையில பணியாற்றி கொண்டிருந்த போது அவரோடு சேர்ந்து பணியாற்றிய அவருடைய நண்பர் குருமலை சுந்தரம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, சின்ன வயதுல அவர் காலமாயிட்டாரு. அந்த குருமலை சுந்தரம் தான் என்னுடைய வாழ்க்கை துணைவருடைய தாத்தா. அவருடைய சுந்தரம் அப்படிங்கிற அவருடைய பெயரை தான் என்னுடைய புதல்வனுக்கும் வைத்திருக்கிறோம். தாத்தா பேர் பேரனுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா பாரதியாரோடு நட்பு கொண்டவர் அப்படிங்கிறதுனால இந்த செய்தியை சொல்ல விரும்புகிறேன். அதோட வாவு சிதம்பரமும் என்னுடைய உறவினர் என்பதையும் இந்த இடத்துல உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாழ்க வளமுடன். இந்த தலைப்புக்குள்ள போவோம். சிந்தனை தலைப்பு ஏறு போல நட. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய புதிய ஆத்திச்சூடி வரிகள் தான் இது. இதை பத்தி சிந்திக்கிறதுக்கு முன்னாடி பாவேந்தர் பாரதிதாசன் பாரதியாரை பத்தி என்ன சொல்லியிருக்காரு, நம்ம சுவாமிஜி பாரதியாரை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். பாரதிதாசன் அந்த கவிதை வரியாவே சொல்லியிருப்பாரு பாரதியார. பைந்தமிழ் தேர்ப்பாகன் அவன் ஒரு செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா அறம் பாட வந்த அறிஞன் அப்படின்னு பலவாரா சிறப்பித்து பாரதிதாசன் பாடியிருக்கிறாரு. ஏன்னா பாரதியாருடைய பேரை தான் தன்னுடைய கனக சுப்புரத்தனம் அப்படிங்கிறதுல பாரதிதாசன் பின்னாடி மாத்திக்கிட்டார். அவர் மேல உள்ள அந்த ஆழ்ந்த ஈடுபாடு காரணமா. நம்ம சுவாமிஜி பாரதி பத்தியும் அவரோட குருவை பத்தியும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பாரதி வாழ்ந்த காலமே 35 வயசு வரையும் தான். அந்த காலத்துல அவருடைய அருமை மக்களுக்கு தெரியல. இன்னும் அவர் சிறிது காலம் வாழ்ந்திருந்தா என்னுடைய பணி சுலபமா இருக்கும் அப்படின்னு சுவாமிஜி பாரதியார் பத்தி சொல்லியிருக்காங்க. இன்னுமே அவருடைய குருவை பத்தியும் சுவாமிஜி சொல்லி கேட்டிருக்கிறோம். பாரதி அண்மையில் வாழ்ந்த மகா ஞானி. அவருக்கு உபதேசம் செய்தவர் குள்ளச்சாமி என்ற ஒரு தன்னிலை உணர்ந்த பெரியார். நாடோடி மாதிரியே தெரிந்துட்டே இருப்பாராம். அவர் பாரதியாருக்கு குண்டலினி யோகம் செய்து கொடுத்துட்டாராம். சில தத்துவங்களையும் விளக்கிட்டாராம். அப்ப வரும்போதெல்லாம் அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிடுவாராம். ஒரு முறை அழுக்கு துணி மூட்டை ஒண்ண எடுத்துட்டு வந்தாராம். என்ன சாமி அழுக்கு மூட்டை அப்படின்னு பாரதியார் கேட்டாராம். அதை கீழே போட்டுட்டு, நான் அழுக்கு மூட்டைய போட்டுட்டு நீ உன் அழுக்க எப்ப தொலைக்க போற அப்படின்னு கேட்டாராம். உண்மைகளை எல்லாம் இப்படிதான் மகான்கள் குறிப்பா உணர்த்துவாங்க. அம்மாதிரியான செயல்கள் எல்லாம் சுத்த ஞானிகளால தான் முற்று உணர்ந்தவர்கள்ட்ட தான் பார்க்க முடியும் அப்படின்னு சுவாமிஜி ஒரு உரையில பாரதி பற்றி கூறியிருக்கிறாங்க. இனி சப்ஜெக்டுக்குள்ள போலாம். பாரதியார் பாடிய பாப்பா பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு,
அப்புறம் தேசிய கீதங்கள் அதெல்லாமே நமக்கு தெரியும். அவர் பாடிய ஆத்திச்சூடியும் பாடியிருக்கிறாரு. அதுக்கு புதிய ஆத்திச்சூடின்னு பேரு. ஆ கல்வியோட தொடக்கமே அரிச்சுவடியும், ஆத்திச்சூடியும் தான் சொல்லுவாங்க. நீதி நூல் அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது ஔவையாருடைய ஆத்திச்சூடி தான். அவருக்கு நீண்ட நெடுங்காலத்துக்கு அப்புறம் தான் பாரதியார் வந்து புதிய ஆத்திச்சூடிய பாடியிருக்கிறாரு. பா ஔவையுடைய ஆத்திச்சூடி வந்து அந்த காலத்து நீதி போதனைகள எளிய முறைகளால விளக்குச்சு. பாரதியோடைய புதிய ஆத்திச்சூடி நவீன காலத்துக்கு ஏத்தவாறு வீரத்தையும் ஏன்னா நம்ம நாடு அடிமையா இருந்தபோது மக்கள் எல்லாம் வீறு கொண்டு எழணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீரத்தையும் தேசபக்தியும் வலியுறுத்துவதாக அதை அமைச்சிருந்தாரு. 111 வரிகள் அந்த புதிய ஆத்திச்சூடியில இருக்கு. சின்ன சின்ன சொற்றொடர்களால அமைக்கப்பட்டிருக்கு. ஔவையார் வந்து ஆத்திச்சூடி ஆரம்பிக்கும்போது கடவுள் வாழ்த்து பாடாலா ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம்னு சொல்லிட்டு பாடியிருக்கிறாங்க. நம்ம பாரதியாரும் பரம்பொருள் வாழ்த்து அப்படின்னு சொல்லி கடவுள் வாழ்த்த பரம்பொருள் வாழ்த்துன்னு சொல்லி பாடியிருக்காரு. ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து அப்படின்னு அந்த பாடல் தொடங்கி பல மதத்தினர் பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ எல்லா மதத்தவரும் பாழ தொழுறது யாரு அப்படின்னாக்க அந்த பரம்பொருளை ஒண்ணு அப்படிங்கிறத ஒன்று பரம்பொருள் நாமதன் மக்கள்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா அத மாதிரி சொல்லி அந்த பாடலை தொடங்கியிருப்பார். கடவுள் வாழ்த்து பாடலை ஆத்தி மலர் மாலை அணிந்த இறைவன் ஆத்தி எத்தனையோ மலர் இருக்கு இல்லையா அது ஆத்தி மலர்னு ஒரு மலர் இருக்கு அந்த மலரை மாலையா அணிந்த இறைவன் இறைன்னு ரெண்டு பேருமே தொடங்கி இருக்கிறாங்க. பழைய ஆத்திச்சுடிக்கு நேர்மாறான புதிய கருத்துக்களை நம்ம பாரதியார் புரட்சிகரமாகவும் கூறியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் பார்த்துட்டு நம்ம ஏறுபோல் நட அதுக்குள்ள போலாம். தையல் சொல் கேளேல் அப்படின்னு ஔவையாருடைய பழைய ஆத்திச்சூடியில வரும். புதிய ஆத்திச்சூடியில பாரதியார் தையலை உயர்வு செய் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பாங்க. இது மாதிரி பல கொஞ்சம் முரண்பட்ட கருத்துக்கள் காலத்துக்கு ஏத்த கருத்துக்களை பாரதியார் புதிய ஆத்திச்சூடியில சொல்லியிருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாவை ஆண்ட காலம் நம்ம நாடு அடிமையா இருந்த காலத்துல அடிமை வாழ்வுல விட்டு அகலணும், கொடுமையை எதிர்த்து நிற்க போராடணும், பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அச்சம் தவி ஆண்மை தவறேல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க புதிய ஆத்திச்சூடியில. அதுல அடுத்தடுத்து வர்றதுதான் ஏறு போல் நட அப்படிங்கிற நம்ம சிந்தனை தலைப்பு. வருகின்ற பாரதத்தை வாழ்த்துதல் அப்படிங்கிற தலைப்புல கூட ஒரு பாடல் சின்ன வயதுல நம்ம படிச்சிருப்போம். பொலி படைத்த கண்ணினாய் வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா அப்படின்னு சொல்லி அந்த கடைசியில வரும்போது ஏறு போல் நடையினாய் வா வா அப்படின்னும் பாடியிருக்கிறாரு. அப்ப ஏறு போல நட அப்படின்னா மிடுக்குடன் நட அப்படின்னு ஒரு பொருளும் இருக்கு. தன்மையை உணர் என்ற ஒரு பொருளும் இருக்கு. இப்ப ஏறு அப்படின்னு சொன்னாலே நம்ம சிங்கம் காளை ரெண்டையுமே குறிக்கும். ஒரு மனிதன் சிங்கம் போல கம்பீரமா நடக்கணும் அப்படின்னு இந்த பாடல் இந்த வரியில சொல்றாரு. காட்டுக்கு அரசன் சிங்கம். அதே போல ஒரு நாட்டுக்கோ இல்ல ஒரு இயக்கத்துக்கோ தலைவனாக இருக்கக்கூடியவன் எப்படி இருக்கணும்னா தன்னுடைய தலைமை பண்பை தகைமையே தன்னை உணர்ந்து நடக்க வேண்டும் அப்படிங்கிறது பொருளாகும். சுதந்திர போராட்ட காலத்துல ஒவ்வொரு மனிதனும் கோழையா பயந்து நடக்காம சிங்கம் போல கம்பீரமா ஆற்றல் உடையவனாக நடக்க வேண்டும் அப்படின்னு இந்திய ஆத்திச்சூடியில பாரதியார் பாடியிருக்கிறாரு. இன்றைய காலகட்டத்துல ஏறு போல் நட அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கலாம்னாக்க சிங்கம் போல ஆற்றல் அதாவது வலிமை உடையவராக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்க அதற்கு தான் ராஜயோகம் வேண்டும். யோகத்தில் ஏது எது என்றால் ராஜயோகம் என்னும் குண்டலினி யோகம்தான். அதன்படிதான் நடக்கணும். பாரதியாரின் ஏறு போல் நட என்பது நமது அருள் தந்தை அவர்களுடைய பார்வையில் குண்டலினி யோகமாக திகழ்ந்து அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏறு அப்படிங்கிறத கம்பீரம் அப்படிங்கிறத விட ஆற்றலுடைய பயிற்சியாக சுவாமிஜி நமக்கு அதை கொடுத்திருக்கிறாங்க. உடல் ஆற்றலுக்கு உடற்பயிற்சி, மன வலிமைக்கு அகத்தவம் அகத்தாய்வு பயிற்சி, உயிர் வலிமைக்கு காயகல்பம், ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, இன்னும் பிரம்ம ஞானம் அப்படிங்கிறது பாரதியுடைய பரசிவ வெள்ளம் தான். இன்னும் சிறப்பா இதை பத்தி தான் நம்ம சிந்திக்க போறோம். ஜீவகாந்த பெருக்க பயிற்சி பத்தி தான் ஆற்றல் மிக உள்ளவர்களாக இருப்பதற்கு எல்லா பயிற்சியும் சிறந்துதான். அதுல இன்னைக்கு குறிப்பா நம்ம ஜீவகாந்த பெருக்க பயிற்சியை மட்டும்தான் பார்க்க இருக்கிறோம்.
இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஏறு அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சிங்கம். இன்னொரு அர்த்தம் என்ன பார்த்தோம்? தன் உணர்வு. அதாவது ஏறு போல் நடப்பதற்கு இன்னொரு பொருள் வந்து தன் உணர்வு. தன் உணர்வுன்னா தன்னை உணர்தல். இறையே தானுமாக இருப்பதை உணர்ந்து நடத்தல். இறை உணர்வு பெறுதல். அதற்குத்தான் ஸ்கை யோகா பயிற்சி. பாரதியின் பரசிவ பாடல் பிரம்ம ஞானமாக மலர்கிறது. இறை உணர்வு பெற, அறிவை பெற அகத்தவம், அகத்தாய்வு, ஆற்றலை பெருக்க உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, கூடவே ஜீவகாந்த பயிற்சி. ஏறு போல் நடை என்ற வரிக்கு அருள் தந்தை தந்த இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதை பத்தி முதுநிலை பேராசிரியர் KG சாமி சொன்ன கருத்துக்களை தான் இப்போ உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். ஜீவகாந்தம் அப்படிங்கிற பேரே சுவாமிஜி வச்ச பேரு தான். அதுக்கு முன்னாடி ஜீவனும் உண்டு, காந்தமும் உண்டு. அதோட இருப்பும் உபயோகம் முதலியன நிறைய பேருக்கு அவ்வளவா தெளிவா தெரியாது, தெளிவாகவும் இல்லை. காந்தம் அப்படின்னாலே இழுப்பது அப்படிங்கிற அர்த்தம். அதாவது கவர்ச்சி உடையது. கொள்ளல் தள்ளல் என்று தெரிஞ்சிருக்கிறோம். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆங்கிலத்திலையும் அதை நாம சொல்லுவோம். அந்த காந்தம் நமது உடல்ல இருக்குது, உலகில இருக்கு, பிரபஞ்சம் முழுவதும் இருக்கும்போது அதை வான்காந்தம் அப்படின்னு சொல்றோம். உடல் வரை இருக்கும்போது அதை ஜீவகாந்தம். ஜீவகாந்தம் தான் அன்பா மாறுது, அனுசரணையா மாறுது, ஆதரவாகவும் இருக்கிறது ஜீவகாந்தம் தான். ஜீவகாந்தம் நம்மகிட்ட சர்ப்ளஸா, அதாவது அதிகமா இருந்தாதான் நம்ம அன்பா, ஆதரவா, அனுசரணையா எல்லார்கிட்டையும் இருப்போம். ஆனா அந்த ஜீவகாந்த ஆற்றல் குறைஞ்சதுன்னா தான் நமக்கு என்ன ஏற்படுது? உடல் நோயும் வருது, மனதுல குழப்பம் அதுவும் வருது. அதனாலதான் பாரதி ஒரு வரியில பாடியிருப்பான், காயிலே புளிப்பதென்ன கண்ணபெருமானே அந்த பாடல்ல, நோயிலே படுப்பதென்ன கண்ணபெருமானே, நோன்பிலே உயிர்ப்பதென்ன கண்ணபெருமானேன்னு பாடியிருப்பாரு. இப்ப நோய் வந்துச்சுன்னா என்ன பண்ணிடுறோம்? ரொம்ப சோர்ந்து போய் அப்படியே படுத்துடுறோம் இல்லைங்களா? அப்ப என்ன பண்றோம்? நோன்பு இருக்கிறோம். என்ன நோன்புன்னா, அந்த உடலுக்கு ஓய்வு கொடுத்து, மருந்து சாப்பிட்டு, உணவுல பத்தியம் காத்து, அப்படி நோன்பா இருக்கும்போது மீண்டும் நம்ம ஃப்ரெஷ் ஆயிடும், புதுசா ஆயிடுறோம். அப்போ அந்த ஜீவகாந்த ஆற்றல் குறைவோட இழப்ப வந்து நம்ம இந்த நோன்பு இருக்கிறதன் மூலம், அதாவது உணவு, மருந்து, ஓய்வு அதுல வந்து திரும்பவும் நம்ம ரெஃப்ரெஷ் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆயிடுறோம். ஸோ அந்த வகையில ஜீவகாந்தம் பற்றாக்குறையா இருக்குது இல்லையா? அப்ப அந்த பற்றாக்குறையா இருக்கிறத தான் நம்ம பயிற்சியில வான்காந்தத்துல இருந்து பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் சுவாமி நமக்கு தீப பயிற்சியாவும், கண்ணாடி பயிற்சியாவும் இருக்கிறாங்க. வான்காந்தத்தை பெறணும்னா நம்ம உடம்புல இருக்கிற ஜீவகாந்தத்துக்கு ஒரு தகுதி வேணும் வேணும் இல்லைங்களா? அந்த தகுதி தான் நாம எப்படி இருக்கணுமா, நல்லவர்களாக இருக்கணும் அப்படின்னு. யாருக்கும் கெடுதல் செய்யாதவங்களா மட்டும் இல்ல, யாருக்கும் கெடுதல் நினைக்காதவங்களா கூட நம்ம இருக்கணும். பொறாமை குணம் இருந்தா அவங்க உடம்புல இருக்கிற ஜீவகாந்தம் என்ன ஆயிடுமா, வற்றி போயிடுமா. காந்தத்தை வேற 3 வழியில நம்ம பெறுறோம். நமக்கு பயிற்சியில அகத்தாய்வுல சொல்லி கொடுத்திருப்பாங்க. உணவு, நீர். உணவுலயும் நீர்லயும் அது ஒரு பாயிண்ட். மூச்சு காற்றிலும் இருந்தும் நமக்கு கிடைக்குது. பூமியோடைய கதிர்வீச்சுல இருந்தும் 3 இதுல நமக்கு ஜீவகாந்தம் கிடைக்குது. அந்த 3 வகையில கிடைக்கிற காந்தத்தை கூட இந்த பொறாமை குணம் வெளியேற்றிடுமா. அதனாலதான் சுவாமிஜி பொறாமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பாடல்ல சொல்லுவாங்க. வல்ல மனவளக்கலை பயில்கின்றீரே வாழ்வீரே பொறாமை விட்டுன்னு ஒரு பாடல்ல சொல்லுவாங்க. அந்த பொறாமை குணம் மட்டும் இருந்ததுன்னா ஜீவகாந்தம் வற்றி போயிடும். அதனால அதை நம்ம இல்லாம பார்த்து கொள்ளணும். அதே மாதிரி வான்காந்தம் உடல்ல வர்றதும் இருக்கு, போறதுமா அப்படி நடந்துட்டே இருக்குது. எப்படி ஆத்துல தண்ணி வரதோ போறதுமா இருக்குதோ, அதே போல நமக்குள்ளேயும் வான்காந்தம் வரவும் செய்யுது, போகவும் செய்யுது. அததான் சொல்லுவாங்க பயிற்சி நமக்கு நடத்தும்போது பேராசிரியர்கள்லாம், ஜீவகாந்தம் நம்ம உடம்புல இருப்பு காக்கப்பட வேண்டும், வரவு பெருக்கப்பட வேண்டும், செலவு தவிர்க்கப்பட வேண்டும்னு நமக்கு சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த ஸ்டாக் இருக்கணும் நமக்கு. அப்ப உடம்பு எவ்வளவு கொள்ளுமோ அதை விட அதிக எவ்வளவு மடங்கு வேணுமானாலும் வான்காந்தத்தை நம்ம ஈர்த்து ஜீவகாந்தமாக மாற்றி தக்க வைத்துக் கொள்ளலாம். எதன் மூலம் அப்படின்னாக்க இந்த குணநல பேரு மூலம், இந்த ஜீவகாந்த பயிற்சி மூலமாகவும் நம்ம அதை தக்க வச்சுக்கலாம். அதுதான் இயற்கையாகவே நடக்கக்கூடியது. அததான் ஜீவகாந்த பெருக்கம் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி வந்து நமக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. தீப பயிற்சியிலையும் கண்ணாடி பயிற்சியிலையும். ஸோ இந்த ஜீவகாந்த பெருக்கம் இயற்கையாகவும் நடக்கும்.
நம்ம கேட்காமலேயே இயற்கையாவே நம்ம அமைதியா இருக்கும்போது நடக்கும். அதற்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நல்லவங்களா இருக்கணும். அப்போ ஜீவகாந்தம் குறையாம அப்படியே பெருகிக்கிட்டே இருக்கும். "தொட்டனைத்து ஒரு மணற்கேணின்னு" சொல்லுவாங்க இல்லையா? அது மாரி அப்படியே பெருகிக்கிட்டே இருக்கும். இப்ப மு ஜீவகாந்தத்த செயற்கையாவும் செய்து பெருக்கிக்கிற பயிற்சி தான் நம்முடைய தீப பயிற்சியும், கண்ணாடி பயிற்சியும். ஸோ அகத்தாவுல அதில பத்தி விரிவா நமக்கு ஆசிரியர்கள் சொல்லிக் குடுத்திருப்பாங்க தெரியும். அதுவும் தவம் செய்ற நாம எல்லாரும் கண்டிப்பா இந்த ஜீவகாந்த பயிற்சிய செய்யணும். அது எதுக்கு உதவும்? நமக்கும் உதவும். தீட்சை கொடுக்கவும், இன்னொருவருடைய ஆ ஆற்றல மேல எழுப்புறதுக்கும் இந்த பயிற்சி உதவும். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இன்னும் என்ன வரும் அப்டின்னாக்க, அறிவு மேம்பாடு அடையும். சிந்தனை ஆற்றல் கூடும். மனம் விரியிற தன்மையும் உச்ச நிலைய அடையும். அமைதி நிலை எல்லாவற்றுக்கும் மேலாக எப்போதும் சாந்தமா, அமைதியா தான் சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆழ்ந்திட, சந்தேகம் சிக்கலின்றி சாட்சி கூறும்னு ஒரு பாடல்ல சொல்லுவாங்க. எந்த சந்தேகம் வந்தாலும் நமக்கு அந்த அமைதி நிலையில இருக்கும்போது அதுக்கான விடை கிடைச்சிரும்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஆன்மா எந்த அளவுக்கு தூய்மையா இருக்குதோ, அதுக்கு ஏத்த மாரி வான்காந்தம் உள்ள வரும். அதுக்கு தான் கருமைய தூய்மை அவசியம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டும் நமக்கு குடுத்துருக்குறாங்க. இப்ப பயிற்சியில நம்ம கண் வழியா பார்க்குறோம். ஆ கண் வழியா செலவு பண்றோம். ஆனா வரவு கண் வழியா மட்டும் வராம, உடல் முழுவதுமே அப்படியே அபரிமிதமாக வரும். அதாவது அதிகமா வரும். பார்த்துக்கொண்டே இருக்கும்போது ஜீவகாந்தம் பெருகிருச்சுன்னா, ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புல்லரிப்பு, ஒரு ஆற்றல் பெருக்கம் ஏற்படுறது நல்லாவே புலப்படும். ஆ ஏற்கனவே சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு முகவசியம், ஜகவசியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு. வசியம் அப்படின்னாக்கா மயக்கிறது கிடையாது. இணக்கம். ஒருத்தரோட ஒருத்தர் அந்த இன்முகமா, இணக்கமா நடக்கிற அந்த தன்மை வரும். அதே மாரி நம்ம ஜீவகாந்தி பெருக்க பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம போடக்கூடிய சங்கல்பம், வாழ்த்து எல்லாமே சீக்கிரமாவே பலிதம் ஆகும். இத அனுபவபூர்வமாவே நெறைய பேர் உணர்ந்திருப்போம். ஆ இன்னும் அத பத்தி ஆ நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஜீவகாந்த பெருக்கத்த இந்த சப்ஜெக்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம். ஸோ, வான்காந்தம் இயற்கையா வரத விட விளக்குலயும், கண்ணாடியிலயும் அதிகமா வரும்னு கேஜி சாமி ஐயா சொல்லுவாங்க. ஒரு தாக்க இம்ப்ரூவ் பண்ணி செஞ்சுக்கிறதுக்கு தான் கருமையத்த தூய்மையா வைத்துக்கிறது, நல்லவர்களா இருக்கிறது. அதோட கூட உதார குணத்தோட ஊருக்கு உழைப்பேன், ஓடோடி உழைப்பேன் அப்படிங்கிற எண்ணத்திலே இருந்தா, வான்காந்தம் அபரிமிதமாக, தாராளமாக உள்ள வரும். அது நமக்கும் பயன்படும், மற்றவர்களுக்கும் பயன்படும். அந்த அளவுல பாரதியாரோட "ஏரி போல நடதான்" அருள் தந்தை அவர்களுடைய ஜீவகாந்த பெருக்க பயிற்சி என்று கூறி நிறைவு செய்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வையமெல்லாம் வாழட்டும். வாழ்க்கை வளம் காத்தினிதாய் வளரட்டும் மெய்யறிவு. வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட. வாழ்க வளமுடன். நன்றி.